Mobiles in Samsung Days 24-month no cost EMI up to 12,000 upgrade offer. Summer holidays வந்தாச்சு நம்ம GT Holidays வந்தாச்சு South India's #1 travel brand. பழசுக்கு எப்பவுமே மதிப்பு இருக்கு. ஒரே நிமிஷத்துல உங்களோட யூஸ் மொபைல்ஸை நம்ம டோஃபைல வித்துட்டு பணமா மாத்திக்கோங்க. முதல்ல ஒரு மாநாடு போட்டார்ல, ஸ்டேஜ் எப்படி இருந்ததுன்னா முழுக்க முழுக்க சினிமா செட்டு மாதிரி தான் இருந்தது. சரி, அதையும் தாண்டி இன்னொன்னு, அதுல வந்ததுல ஒரு 5 பேர் இறந்து போயிட்டாங்க அந்த கூட்ட நெரிசல்ல. ஒருத்தருக்கு கூட போய் ஒரு 5 லட்சம் ரூபாய் கூட இவர் கொடுக்கலையே. இந்த கட்சியினுடைய கொள்கை என்ன? இந்த கட்சி எதுக்காக என்ன செய்ய போகுது? யார் இந்த ஆதவ அர்ஜுனங்கிறவர் எம்பி ஆக போறாரா? புசி ஆனந்துக்கு ஏதாவது துணை முதல்வர் பதவி கொடுக்க போறாரா? இல்ல அதுக்காக கட்சியா? மாண்புமிகு திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே, முத்துவேல் கருணாநிதினு சொல்லிட்டு அத மாதிரி அவர் சொன்னாரு. சொன்ன உடனே எல்லாரும் எந்திரிச்சு கை தட்டினானுங்க. எனக்கு கொஞ்ச நேரம் புரியல, அவர் பேருக்கு இவங்க ஏன் கை தட்டுறானுங்க. இல்ல, மு.க. ஸ்டாலினுக்கு பேரை சொன்ன உடனே இவங்க எல்லாரும் எந்திரிச்சு நின்று கை தட்டுறாங்க. அப்போ ஒருவேளை அது மு.க. ஸ்டாலினுக்கு உண்டான கூட்டமோ என்னவோ. ஒரு வீட்டில் 5 பேர் இருக்காங்கன்னா ஒரு ஓட்டு டிஎம்கேவா இருக்கும் அல்லது அதிமுகவா இருக்கும். மிச்ச 4 ஓட்டுமே எங்களுக்கு தான். விஜய் யாருன்னு இங்க தமிழ்நாட்டில் யாருக்கும் தெரியாதா? எல்லாருக்கும் தெரியுமா இல்லையா? நடிகர். ஆமா, அப்ப இப்படி இருக்கும்போது ஹேப்பி ஸ்ட்ரீட் ஆக்கி விட்டு போயிருவானுங்கன்னு தெரியாதா? எல்லாத்தையும் போதைக்கு அடிமையாக்கி ஹேப்பி ஸ்ட்ரீட் ஆக்கி விட்டு போயிருவாங்க. அதனால எல்லா பொம்பளைகளையும் பிளைட்ல ஏற்றி கூட்டுக்கிட்டு எங்கேயும் கொண்டுட்டு போயிருவாங்கன்னு தெரியாது. தமிழ் கலாச்சாரத்தை சீரழிச்சிருவாங்கன்னு தெரியாதா? அதனால இது எல்லாமே பாக்குறதுக்கு கொள்றதுக்கு சினிமா மாதிரி உங்களுக்கு நல்லா இருக்குங்க. அதுல பார்த்தா பக்கத்துல ஒரு இஸ்லாமிய பெண் ஒண்ணு உட்கார்ந்து சாப்பிடுறாங்க. நோன்பு நாள்ல பக்கத்துல இருந்து நீங்க சாப்பிடலாமா? நோன்பு நாளுங்க, நீங்க நோன்பு வைக்கல கூட பரவாயில்ல. பட் நீங்க இஸ்லாம் கொஞ்சமாவது அதுக்கு கண்ணியம் கொடுக்க வேணாமா? நோன்பு திறப்பு நிகழ்ச்சி நடத்தினார்ல, பெரிய தப்பு. இவர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தொழுகையில சப்புல நிக்கிறாரு. அது இஸ்லாம்ல ஏற்றுக்கொள்ள முடியாத ஒண்ணு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல நீங்க இஸ்லாம் ஆகணும் அப்படின்னு சொன்னாக்க களிமா சொல்ல வேண்டியது இருக்கும். அதாவது இஸ்லாமாக மாற வேண்டியது இருக்கும், சுன்னத்து பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் தொழுகை வணக்கங்களை நீங்க படிச்சிருக்க வேண்டியிருக்கும். அவங்களதான் சப்புல நீங்க இல்லைன்னா அது ஹராம். முதல்ல யாரு வர்றாங்களோ அவர் முன்னால நிப்பாரு, இவர் பின்னால வந்துட்டாருன்னா பின்னாலதான் நிக்கணும். அதே மாதிரி தோளோட தோல், அவர் தோல் சின்ன வியாபாரம் பண்றவரா இருந்தாலும் அழுக்கு உடையில அவர் இருந்தாலும் நீங்க அவர் பக்கத்துல தான் நிக்கணும். நீங்க என்ன வெள்ளையும் சொல்லியமா இருக்கீங்க, நல்லா இருக்கீங்கன்னு வைங்க, நான் இவர் பக்கத்துல நிக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. தோளோட தோல் தான் நிக்கணும். இது இறைவன் முன்னால எல்லாருமே சமம். அது ஏன் இவர் 20 அடிக்கு தள்ளி பாடி கார்டு எல்லாம் போட்டு எல்லாம் பண்ணி, அப்ப இது இஸ்லாமியர்களை நீங்க கண்ணியப்படுத்தினதாக இல்லையே. கட்சி ஆரம்பிச்சு 1.5 வருஷம் தான். அதுக்குள்ள எப்படி சார் 2026 எண்டு அப்படிங்கிற மாதிரி? அப்ப ஓட்டிங் பேட்டர்னை பிரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கூட இவரை இறக்கி விடலாம். இது முழுக்க முழுக்க சினிமா செட்டப்பா கூட இருக்கலாம். அவர் ஒரு சினிமாவுக்குள்ள தொகையை அவர்கிட்ட கொடுத்துருவான், இவருக்கு பணம் கொடுத்துருக்கலாம். எப்ப அவரு 1 வருஷம் கான்ட்ராக்ட், இந்த 1 இயருக்கு உள்ள அமௌண்ட்டை நீ வாங்கிக்க, இந்த சினிமாவை நடிச்சு முடிச்சிரு, செட்டை அங்கங்க செட்டை போட்டு ஆளுகளை கூப்பிட்டு நடிச்சு முடிச்சிருன்னு கூட இருக்கலாம். அதுக்கு தமிழக வெற்றி கழகம்னு பேர் வச்சு நடிக்க. வணக்கம் சார். வணக்கம் சார். தமிழக வெற்றி கழகத்தில் முதல் பொதுக்குழு கூட்டம் மிக பிரம்மாண்டமாக நடந்துச்சு. அதில் ஓப்பனப்பாக என்னுடைய எதிரி திமுக தான், பாஜக தான் அப்படின்னு அடித்து பேசியிருக்காரு, மறைமுகமாக இல்லாமல். எப்படி சார் பார்க்குறீங்க அந்த மீட்டிங்? நீங்கள் முதல்ல இந்த பொதுக்குழுவை காட்டிலும் அவன் முதல்ல ஒரு மாநாடு போட்டார்ல, விக்கிரவாண்டி. ஆமாம், விக்கிரவாண்டியில். அந்த மகாநாட்டில் இருந்து பார்க்கணும். அந்த மகாநாடுல அவர் போட்டிருந்த செட்டு, அதுல வச்சிருந்த தலைவர்களுடைய படம், வேலுநாச்சியார்ல இருந்து அப்புறம் அந்த அஞ்சலை அம்மாள், அப்புறம் பெரியார், காமராஜர், இப்படி எல்லாருடைய படத்தையும் அதுல வச்சிருந்தாரு, எல்லாம் பண்ணாரு. திராவிடர்களுக்கு, திராவிட கழகத்துக்கு எதிராகண்டா அப்ப பெரியார் படத்தை அங்கே வைக்கக்கூடாது, வச்சுட்டாரு. சரி, அதே மாதிரி அந்த ஸ்டேஜ் எப்படி இருந்ததுன்னா முழுக்க முழுக்க சினிமா செட்டு மாதிரி தான் இருந்தது. சரி, அதையும் தாண்டி இன்னொன்று, அதில் வந்ததில் ஒரு 5 பேர் இறந்து போயிட்டாங்க அந்த கூட்ட நெரிசலில். ஒருத்தருக்கு கூட போய் ஒரு 5 லட்சம் ரூபா கூட இவர் கொடுக்கலையே. அதில் அந்த கூட்டத்துக்கு போனதில் இடிபாடில் இதில் ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போயிட்டாங்க. 5 பேர் இறந்துருக்காங்க. இந்த 5 பேருக்கு இவர் இதுவரைக்கும் போய் ஆறுதல் சொல்லி ஒரு 5 லட்சம் ரூபா, தலைக்கு ஒரு 5 லட்சம் ரூபா கொடுத்துருக்கலாம்ல, கொடுக்கல. அப்போ இவர் என்ன கட்சி நடத்துவார், எப்படிப்பட்ட கட்சி நடத்துவார்? சரி, அதையெல்லாம் தாண்டி தான் இப்போ பொதுக்குழுக்கு வந்திருக்காரு. இப்போ இந்த பொதுக்குழு எப்படிப்பட்ட பொதுக்குழுவா இருக்கு? இந்த பொதுக்குழுவில் அவர் என்ன பேச வர்றாரு? இப்போ மன்னராட்சின்னா மன்னராட்சி, ஒரு குடும்பத்தை ஆட்சி, ரைட்டு, ஒன்றும் தப்பு இல்லை. நீங்க என்ன செய்வீங்க, மக்களுக்கு என்ன செஞ்சிருக்கீங்க இதுக்கு முன்னால?
இப்போ புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அப்படின்னு சொன்னால் அவர் வந்து ஆரம்பத்திலிருந்து அண்ணாவோட அதுக்கு முன்னால் எல்லா கூட்டங்கள்லையும் மேடைகள்லையும் பேசி படங்கள்லையும் சரி அந்த கொள்கையை வந்து கொண்டு வருவார். அதனால தான் என் பட்டி தொட்டி எல்லா இடத்துலையும் அவருடைய பாடல்கள் வந்து அதாவது மக்களுக்கு உணர்ச்சி ஊட்டக்கூடியது, அதே நேரத்தில் மக்களை வந்து நேர்வழிப்படுத்தக்கூடியது. மீனவர்களுக்காக பாடியிருக்காரு, ஏழை எளிய விவசாயிகளுக்காக பாடியிருக்காரு, ரிக்ஷாக்காரனுக்காக பாடியிருக்காரு, தொழிலாளர்களுக்காக பாடியிருக்காரு. இப்போ நீங்கள் ஒன்றுமே நீங்கள் அவரை வந்து சொல்லவே முடியாது, எல்லா மக்களுக்காகவும் செஞ்சிருக்காரு. அதே மாதிரி இஸ்லாமியர்களுக்காகவும் விஜயகாந்த் அவர்களும் விஜயகாந்த் அவர்களையும் நீங்கள் அதை சொல்லலாம். அப்படிப்பட்ட நடிகர்களுக்கு மத்தியில் நீங்கள் வந்து இப்போ இப்படி அந்த நேரத்தில் நான் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சிக்கு வந்த அதே காலகட்டத்தில் அமெரிக்காவில் ஒரு நடிகரும் ஆட்சிக்கு வந்தார், ரொனால்ட் ரீகன். அவர் நடிகர். எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்தவுடனே அவர் அங்கே பிரசிடெண்டாக வந்துட்டார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்டிஆர் வர்றாரு. நடிகர்கள் ஆட்சிக்கு வர முடியுங்கிறத முதல்ல கொண்டு வந்தது யாரு? புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். சரி, இப்போ இவர் வந்து யாரை பின்பற்றி இந்த இடத்துக்கு வர பார்க்குறாரு, எப்படி வருவார் அப்படிங்கிறது முதல் கேள்வி. இவர் எந்த வேலையை மக்களுக்காக என்ன செஞ்சிருக்காரு? இப்போ இவருடைய நிலைப்பாட்டை நீங்கள் இப்போ அப்படியே திருப்பி பார்த்தீங்கன்னு சொன்னால், கொஞ்ச நாளைக்கு முன்னால் ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் காரை இறக்குமதி பண்ணியிருக்காரு. அந்த காருக்கு என்னால் வரி கட்ட முடியாதுன்னு போய் எனக்கு அதுக்கு தள்ளுபடி கொடுங்கன்னு கேட்குறாரு, கோர்ட்டில் போய் கேஸ் போட்டு. அப்போ கோர்ட்டில் சொல்கிறாங்க, ரோல்ஸ் ராய்ஸ் காரை உன்னை வாங்க சொன்னது யார்? சரி, சம்பாரிச்சு காசு இருக்கிறதுனால தான் வாங்கியிருக்கா, அதனால வரி கட்டிட்டு ஓட்டுப்பான்னு சொல்லி விட்டாங்க. இன்னும் அதுக்கு அவர் கட்டளை போட்டிருக்கு, அது ரோட்டில் எடுத்துகிட்டு வந்ததா எனக்கு தெரியல இன்னும். அப்போ இப்படிப்பட்டவர் அதே மாதிரி இவர் ஊழலை ஒழிப்பேன், அதை இதை ஒழிப்பேன், இவர் பிளாக் மணியில் தானே அவர் சம்பளம் வாங்குறாரு. இவர் வாங்குறதும் மொத்தத்தையும் கணக்கு அமைச்சிட்டாரா? இல்லை. அப்போ இவர் எப்படி ஊழலை ஒழிப்பார், எப்படி கரப்ஷன்ல இருந்து விடுதலை கொண்டு வருவார்? அதே மாதிரி இப்போ இந்த ஒரு குடும்ப ஆட்சிங்கிறது ஒருவேளை இவர் எடுத்த சினிமா படங்களுக்கெல்லாம் பிரச்சனையா எதுவும் இருந்து அதனால திமுகவை ஒழிச்சிடணுன்ற எண்ணத்தில் இந்த கட்சி ஆரம்பிச்சிருக்காரா என்னங்கிறது எனக்கு தெரியல. இப்போ இந்த கட்சியினுடைய கொள்கை என்ன? இந்த கட்சி எதுக்காக என்ன செய்ய போகுது? இப்போ தமிழ்நாட்டுக்கு இந்த கட்சி ஆட்சிக்கு வந்தால் என்ன செய்யும்னு என்னமும் சொல்லவே இல்லையே. இந்த கட்சி ஆட்சிக்கு வந்தால் இப்போ நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மக்களுக்கு இதை செய்வோம். எதை செய்வீங்க? இப்போ நீங்கள் பொதுக்குழு போட்டிருக்கீங்க, என்ன உங்கள் கொள்கை? உங்கள் கொள்கை பிரகடனம் என்ன செய்ய போறீங்க? தமிழக மக்களுக்கு என்ன செய்ய போறீங்க? என்னத்தை மாற்றுவீங்க? என்ன கொண்டு வருவீங்க? இல்லை எதுக்காக விஜய் வந்து ஆட்சிக்கு வரணுங்க? என்கிட்ட இந்த ஒரு கேள்வி, நம்ம பொதுமக்களுக்கு சார்பாக இதை கேட்குறேன். எதுக்காக விஜய் ஆட்சிக்கு வரணும்? என்ன இல்லை அவர் என்ன செய்வார்? எங்களுக்கு தமிழக மக்களுக்கு என்ன செய்வார்? எதுக்காக ஆட்சிக்கு வரணும்? என்ன கொள்கை அவருடைய கொள்கை? யார் இந்த ஆதவ அர்ஜுனங்கிறவர் எம்பி ஆக போறாரா? புசி ஆனந்துக்கு ஏதாவது துணை முதல்வர் பதவி கொடுக்க போறாரா? இல்லை அதுக்காக கட்சியா? இல்லை எந்த வகையில் இவர் என்ன செய்வார்? மக்களுக்கான செயல்பாடுகள் என்ன இருக்கு? அது இல்லை. இன்னொன்று வந்து அவருடைய அப்பா அம்மாவுடைய உறவே அவருக்கு வந்து சரியா இல்லை, இப்போ தான் வர்றாங்க போகிறாங்கங்கிற மாதிரி ஒரு செய்தியும் இருக்குது. அது அவருடைய சொந்தம்னு பர்சனல்னு விட்டுருங்க, அதை கூட நம்ம எடுத்துக்க வேணாம். ஆனாலும் இவருடைய நிலைப்பாடு எதுக்காக கட்சி என்ன பண்ண போறாரு, எப்படி பண்ண போறாரு? சரி, இப்போ இவருடைய கொள்கையே இல்லை இவரை பின்பற்றுறவங்க யாரு? கமலஹாசன். அவர் போய் அவருக்கு எவ்வளவு கூட்டம் வரும் பார்த்துருப்பீங்க நீங்க. கமலஹாசன் போனார்னா சரியான கூட்டம் வரும். கோயம்புத்தூர்லாம் சரியான கூட்டம். லாஸ்ட் டைம் அவர் நிற்கலாம், நான் பிரச்சாரத்துக்கு போயிருக்கேன். அப்போ பார்த்தா கமலஹாசன் வராருன்னா பயங்கரமான கூட்டம். என்னப்பா இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, சரி இவர் ஜெயிச்சா போடுவார் போட்டிருக்கு, ஜெயிக்க முடியல. சரி, இது கமலஹாசனுக்கு பார்த்தேன். இதே மாதிரி விஜயகாந்த் அவர்களுக்கு அவர் ரொம்ப ஆக்ரோஷமா பேசுவார். விஜயகாந்த் அவர்கள் ரொம்ப ஆக்ரோஷமா பேசுவார். அப்போ விஜயகாந்துக்கு வந்து நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க உண்மையிலேயே பெரிய கூட்டம் இருந்தது. என்னுடைய நண்பர், நீங்க அது தெரியணும், விஜயகாந்த் இப்ராஹிம் ராவுத்தர்லாம் வந்து எனக்கு கூட்டாளியே. அதாவது சினிமாவுக்கு வர்றதுக்கு முந்தைய அது தெரியும். ஏன்னா இப்ராஹிம் ராவுத்தர் என் சொந்தக்காரர். அதனால வீட்டுக்கு வருவார் போவார். அப்போ காலத்துல இருந்த பழக்கம். அப்போ போகும்போது வரும்போது அதெல்லாம் இருந்தது. அப்போ அந்த கூட்டணிக்கு முன்னால் அந்த விருத்தாச்சலத்தில் ஒரு சீட்டு ஜெயிச்சதுக்கப்புறம் திரும்ப கூட்டணி கூப்பிட போகும்போது மாண்புமிகு மறைந்த முதல்வர் அம்மா கூட சொன்னாங்க, இவரெல்லாம் என்னத்துக்குப்பா சேர்த்துக்கிட்டு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. நடிகன்லாம் கொண்டாந்து நடிகன்னா பிடிக்கவே பிடிக்காது அம்மாவுக்கு, அப்போ வேணான்லாம் சொன்னாங்க. அப்புறம் எல்லாரும் பேசி அப்போ நான் கூட சொன்னேன், பரவாயில்லம்மா சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா. அப்புறம் நீங்கள் வேணா பாருங்க போய் பாருங்க. அப்புறம் நான் சொன்னேன், அப்பா நீ தனியாளான்ட்டு ஒன்றும் செய்ய முடியாது கேப்டன், நீங்கள் ஒத்துக்கங்க கூட்டணிக்கு வாங்கினா. சரி ஓகேன்னு சொல்லிட்டு வந்தார், ஜெயிச்சார், எதிர்கட்சி தலைவராக வந்தார். திமுக எதிர்கட்சி தலைவராக கூட
வர முடியலை. ஸோ இப்போ அவர் அப்படியே கொஞ்சம் நாவடக்கமாக போயிருந்தா ஒரு பொசிஷனுக்கு அவர் வந்திருப்பார். இப்போ இன்னைக்கு நிலைமைக்கு நீங்கள் சொல்ல முடியாது, அவர் சிஎம் ஆகிறது கூட வாய்ப்பு இருந்திருக்கும். இப்போ இந்த 2 தலைகள் இல்லாத காரணத்துல பெரிய ஆளுமை ஒரு சரியான ஒரு இதில் பேசணும்னு சொன்னால் அவர் கூட இன்னைக்கு சிஎம் ஆக வர்றதுக்குள்ள வாய்ப்பு இருந்திருக்கு, கண்டிப்பாக வந்திருக்கலாம். இப்போ நான் நினச்சி பார்க்குறேன் அதை. இப்போ நீங்கள் கேட்டதுனால அந்த நினைவு எனக்கு வருது. வந்திருக்கலாம், மக்கள் மத்தியில் செல்வாக்கு பெற்ற ஒரு தலைவர். ஆமாம், அந்த கூட்டமே தெரியுமே, மதுரை மாநாடு. அவர் செல்வாக்கு பெற்ற தலைவர். அவரை கொண்டு போய் கவுத்துனது யாரு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னு சொன்னா இந்த வைகோ, இந்த தொல் திருமாவளவன், இப்படி இந்த கம்யூனிஸ்ட்ல இருக்கவங்க எல்லாருமா சேர்ந்து நீ ஜெயிச்சிருவேன்னு சொல்லி போயிட்டு அவரை கொண்டு போய் கவுத்தி அவரை செல்லா காசு ஆக்கி விட்டு போயிட்டானுங்க. இப்ப எல்லாருமே போய் திமுகவில் இருக்கானுங்க. இப்ப அந்த குரூப் பூரா இங்க இருக்கு, இப்ப பூரா திமுகவில் இருக்கு. இப்ப அது மாதிரி இப்ப விஜயோட இப்ப யாரும் போய் சேர்றதுக்கு எல்லாம் யோசிச்சு பயந்துகிட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு இப்ப இந்த விஜய் இப்ப தனிச்சு நின்று இப்ப இந்த விஜய்க்கு யார் அந்த இதுல வர்றா போறான்னா அவருடைய ரசிகர்கள்னு வச்சுக்கோங்க. இந்த ரசிகர்கள் 2000க்கு பின்னால பிறந்த ஆளுங்க. இப்ப இந்த ரசிகர்கள் பூரா யாரு? 2K கிட்ஸ். ஆமா, 2000க்கு பின்னால பிறந்த ஆளுங்க. சரி, இவங்களுக்கெல்லாம் ஹாப்பி ஸ்ட்ரீட் போட்டு விட்டு ஆடுவாங்க. இப்ப இவங்களுக்கெல்லாம் எதுல சந்தோஷம்? லவுடு மியூசிக்கை வச்சு ஹாப்பி ஸ்ட்ரீட் போட்டு விட்டீங்கன்னா ஆணும் பொண்ணும் ஆடும். அது ஆம்பளை பொம்பளை எல்லாம் கிடையாது, ஆணும் பொண்ணு ஒன்னாவே. நம்ம கலாச்சாரமெல்லாம் தெருவில் போயிடுச்சு, தமிழ் கலாச்சாரம் எல்லாமே தெருவில் போயிடுச்சு. ஆணும் பொண்ணு ஒன்னா ஆடும். அதே மாதிரி எல்லா கலாச்சாரமும் எல்லா மது எல்லாமே இருக்கு. அதே மாதிரிதான் இதுவும் டிவி. ஆமா ஆமா, இப்போ வேற என்ன இருக்கு? அதுக்குள்ள என்ன இருக்கு வேற? இப்போ நீங்க அங்கே உட்கார்ந்துருந்த ஆளுகள்லாம் அவர் பேசுறாரு. அதாவது மு.க. ஸ்டாலினுக்கு அவர் இந்த பதவி ஏற்கும்போது சொன்னார்ல, முத்துவேல் கருணாநிதினு சொல்லிட்டு, அதை மாதிரி அவர் சொன்னாரு. சொன்ன உடனே எல்லாரும் எந்திரிச்சு கை தட்டினானுங்க. எனக்கு கொஞ்ச நேரம் புரியல, அவர் பேருக்கு இவங்க ஏன் கை தட்டுறானுங்க. இல்ல, மு.க. ஸ்டாலினுக்கு பேரை சொன்ன உடனே இவங்க எல்லாரும் எந்திரிச்சு நின்று கை தட்டுறாங்க. அப்போ ஒருவேளை அது மு.க. ஸ்டாலினுக்கு உண்டான கூட்டமோ என்னவோ, ஒருவேளை அவர் அரேஞ்ச் பண்ணி விட்டுருக்காரோ, கூட இருக்காரு. ஆமா, எனக்கு இந்த சந்தேகம் கொஞ்ச நேரம். அதாவது நீங்க நல்லா பாருங்க, இருந்ததுன்னா நீங்க திருப்பி அதை போட்டு பாருங்க, உங்களுக்கு தெரியும். எனக்கு கொஞ்ச நேரம் ஒண்ணுமே புரியல அதை பார்த்த உடனே. என்னப்பா இது, அவர் பேரை சொன்ன உடனே கூட்டத்தில் இருக்கவங்க கம்ப்ளீட்டா எல்லாரும் எந்திரிச்சு நின்று ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் கம்ப்ளீட்டா கையடிச்சுக்கிட்டு இருக்காங்க, கிளாப்பு. அப்போ ஒருவேளை இது மு.க. ஸ்டாலினுடைய கூட்டமோ, அப்போ அதுதான் அதனுடைய பின்னணியோ, ஒருவேளை ஓட்டை பிரிக்கிறதுக்காக இது இருக்கலாம். இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னு கேட்டிங்கன்னா, டிஎம்கேவுடைய பி டீமா கூட இருக்கலாம். எனக்கு அப்படித்தான் தோணுது. இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் பார்க்க டிஎம்கேலேருந்து ஒரு பி டீம்னு கேட்டால் அடுத்து நம்ம வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, 2026 வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ இப்படி ஒரு டீம் இதை நீங்கள் தனியாக நீங்கள் நிப்பாட்டினீங்கன்னு சொன்னால் ஏடிஎம்கேக்கு போகிற அந்த இளைஞர்களுடைய ஓட்டுகளை பிரிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கலாம். ஏன்னா இப்போ ஒரு 3 பேராக நிற்கும் போது 3ஆ பிரியும்ல. இப்போ சீமான் ஒரு பக்கம் நிற்பாரு, இவர் கொஞ்சம் பிரிப்பாரு. அப்போ அப்படிங்கும்போது அந்த எண்ணிக்கை குறைய வாய்ப்பு இருக்கு. அதாவது 1000-500ல் தோக்குறது ஜெயிக்கிறதுங்கிற அந்த நிலை இருக்கு. அப்போ இது எல்லாமே கூட்டு கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா இவர் வந்து டிஎம்கேவுடைய ஒரு பி டீம் மாதிரி தான் எனக்கு தெரியுது. இல்லை சார், இப்போ நீங்கள் தாவையை விமர்சித்தாலும் கருத்து கணிப்பில் திமுக அடுத்த முதலமைச்சர் யாருன்னு கேட்டால் மு.க. ஸ்டாலினுக்கு 27%, 18% திரு விஜய் அவர்களுக்கு தான் இருக்குது. எடப்பாடியார் அவர்களுக்கு 9%, 3வது இடம் போட்டிருக்காங்க. சரி, ஓகே. அந்த அளவுக்கு ஒரு வேல்யூபிளான ஃபேஸாக இருக்குது விஜய். அப்போ நான் சரியா சொன்னீங்க. இந்த கருத்து கணிப்புங்கும்போது எனக்கு திரும்பவும் மாண்புமிகு மறைந்த முதல்வர் புரித்தொழில் அம்மா தானே ஆபத்துக்கு வர்றாங்க. அவங்க இருக்கும்போது இது மாதிரி நிறையா கருத்து கணிப்பு நடத்துவாங்க. அப்போ இந்த கருத்து கணிப்பு பற்றி நானும் அவங்களும் பர்சனலாக பேசுனது. இப்போ நீங்கள் கேட்டீங்கல்ல, இதே மாதிரி நம்ம அப்போ கேட்பேன் வீட்டில் போய், இப்படியெல்லாம் போடுறானுங்க பேப்பரில் எல்லாத்துலேயும். அந்த லயோலா கல்லூரியில் ஒரு வயசானவர் இருக்காரு, அவர் போடுவார், இப்படி எல்லாம் போடுவார் அப்படின்னு சொன்னோடனே அப்போ அவங்க எனக்கு சொன்னாங்க, இந்த கருத்து கணிப்பு என்னென்னு தெரியுமா ஷேக்னு என்கிட்ட கேட்டாங்க. தெரியலம்மா சொல்லுங்க அப்படின்னோடனே ஒரு 10 கேள்விகளை எழுதிக்குவாங்க, ஒரு பேப்பரில் நோட்டீஸ் மாதிரி அடிச்சுக்குவானுங்க. ஒவ்வொரு தொகுதியிலையும் போய் ஒரு 20 பேரை 30 பேரை இறக்கி விட்டு நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுவீங்க, ஏன் ஓட்டு போடுவீங்கன்னு கேட்டு டிக் பண்ணுவானுங்க. ஒரு தொகுதியில் ஒரு 1000 பேரை கேட்பான், இல்லைன்னா 2000 பேரை கேட்பான். அதிகமாக கேட்டால் எவ்வளோ பேரை கேட்பான்? 2000 பேரை கேட்பான். கேட்டுக்கிட்டு வந்து அதை வச்சு சரி இதில் கூடுது இதில் குறையுதுன்னு எழுதிடுவான். இந்த 2000 பேர் ஓட்டு போட்டா நம்மளை ஜெயிக்க வைக்கிறான் சேக் அப்படின்னு கேட்டாங்க. அதனால இந்த கருத்து கணிப்புங்கிறது கருத்து திணிப்பு சேக். அதாவது மக்கள்கிட்ட ஒரு மாதிரியான ட்ரெண்டை உருவாக்குறதுக்கு, கருத்தை திணிக்கிறதுக்கு காசை செலவு பண்ணி விளம்பரம் பண்ணுறாங்க. நீங்கள் அதை நம்பாதீங்க. எலெக்ஷன் முடிஞ்சவொன்னு பாருங்கள், நம்ம தான் ஆட்சி அமைக்கிறோம். அதே மாதிரி இதே கேள்வியை இந்த லயோலா காலேஜில் அவங்க வந்து ஓட்டு போட்டு வெளியே வராங்க.
அப்போ பத்திரிகையாளர்கள் கேட்குறாங்க, கருத்து கணிப்பில் இப்படி வந்திருக்கே, அது ஓட்டு போட்டு முடிகிறதுக்கு முன்னால் உள்ள அந்த கருத்து கணிப்புன்னு சொல்லிட்டு. அப்போ இவங்க சொல்கிறாங்க, இவ்வளவு நாள் பொறுத்துட்டீங்கல்ல, நாளை ஒரு நாளும் பொறுங்க, 2 நாளில் ஓட்டு எண்ணிடுவாங்கல்ல, எண்ணி முடித்தவொடனே என்னை வந்து பாருங்க அப்படின்னு எண்ணி முடித்தவொடனே மறுநாள் பார்த்தீங்கன்னா இவங்க சிஎம். இப்போ அதனால் இந்த கருத்து கணிப்புங்கிறது வந்து கருத்து திணிப்புங்க. இப்போ அவரை பற்றி வந்து ஃபுல் டே லைவ் போகுது. எப்படி நீங்கள் லைவ் போடுவீங்க? எல்லா மீடியாக்களையும் நான் கேட்குறேன், சும்மா லைவ் போட்டுருவீங்களா? இல்லை சும்மா காசு வாங்காமல் சும்மா லைவ் போட்டுருவீங்களா? இல்லை மெயின் மீடியாவெல்லாம் அங்கே லைவ் போடுவீங்க, சும்மா லைவ் போடுவீங்க. அதே மாதிரி 2 நாள் 3 நாள் தொடர்ந்து திரும்ப 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 ஒரு 10 நிமிஷம் அவர் பேசுறது திரும்ப திரும்ப ஏன் ஓட்டுறீங்க? அப்போ காசு கொடுக்குறாரு. அப்போ இது எல்லாமே மக்கள்கிட்ட கருத்து திணிப்பு. அவரை கொண்டு போய் சேர்க்குறீங்க. இப்போ இதெல்லாம் ஓட்டாகுமா? ஓட்டாகாது. இப்போ நீங்கள் நான் இதை தான் திரும்பவும் சொல்கிறேன் உங்களுக்கு, இவருக்கு என்ன கட்டமைப்பு இருக்குது ஓட்டாகிறதுக்கு? இவருக்கு என்ன கட்டமைப்பு இருக்குது? எந்த ஊரில் இவருக்காக ஆளை கூட்டியாந்து ஓட்டு போடுறதுக்கு ஆள் இருக்கான்? இப்போ ஒவ்வொரு ஊர்லேயும் கவுன்சிலரு 2 கட்சிக்கு இருக்கான், ஜெயிச்சவன் தோத்தவன். அதிமுகவுக்கும் இருக்கான், திமுகவுக்கும் இருக்கான். அவன் இவரை கொண்டு போய் நீங்கள் வாங்க தம்பி நின்றுக்கங்க அப்படின்னு முன்னால் விட்டுருவானா? அந்தந்த ஏரியால அவங்கவுங்க பலமா இருக்கும். ஆமா, இப்போ தெருவு இருக்காங்க. இதுதான் அவங்க தாவேகா என்ன சொல்றாங்கன்னா, ஒரு வீட்டில் 5 பேர் இருக்காங்கன்னா ஒரு ஓட்டு டிஎம்கேவா இருக்கும் அல்லது அதிமுகவா இருக்கும், மிச்ச 4 ஓட்டுமே எங்களுக்கு தான். எப்படி வரும்? ஏங்க இப்போ தாய் தகப்பன் சொல்றதை கேட்பானா? அவனே போய் போடுவானா? இப்போ உள்ள பசங்க சொல்றது தாய் தகப்பன் கேட்பாங்க. யாரும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும் இதுல இப்படி வந்தா என்ன பிரச்சனைங்கிறது அவங்களுக்கு நல்லா தெரியும், என்ன ஆகுங்கிறதும் தெரியும். நம்ம இப்போ இந்த கண்டிஷன்ல அவங்களுக்கு இவர் வந்தா என்ன செய்வாருன்னு தெரியாதப்ப, விஜய் யாருன்னு இங்க தமிழ்நாட்டில் யாருக்கும் தெரியாதா? எல்லாருக்கும் தெரியுமா இல்லையா? ஒரு நடிகர். ஆமா, அப்ப இப்படி இருக்கும்போது ஹேப்பி ஸ்ட்ரீட் ஆக்கி விட்டு போயிடுவானுங்கன்னு தெரியாதா? எல்லாத்தையும் போதைக்கு அடிமையாக்கி ஹேப்பி ஸ்ட்ரீட் ஆக்கி விட்டு போயிடுவாங்க. அதனால எல்லா பொம்பளைகளையும் ஃப்ளைட்டில் ஏற்றி கூட்டுக்கிட்டு எங்கேயும் கொண்டுட்டு போயிடுவாங்கன்னு தெரியாதா? தமிழ் கலாச்சாரத்தை சீரழிச்சிருவாங்கன்னு தெரியாதா? அதனால இது எல்லாமே பார்க்கறதுக்கு கொள்றதுக்கு சினிமா மாதிரி உங்களுக்கு நல்லா இருக்குங்க. இப்போ இவரை நாங்கள் சொன்னதுனால சீமானை கூட உங்களுக்கு சொல்கிறேன், சீமானுக்கு ஒரு கூட்டம் கொடுதுங்க. இதே மாதிரி உள்ள ஆளுக தான் அவர். பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் காசு இல்லாமல் என்டர்டைன்மெண்ட் கொடுக்கக்கூடியவர். எப்படி என்டர்டெயின் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரத்துக்கு நீங்கள் அவரை பேச்சை கேட்டிங்கன்னா ஒரு சினிமா பார்த்த மாதிரியே இருக்கும். ஏற்ற இறக்கத்தோடு அப்படியே ஸ்டைலாக அவரே சிரிப்பார், காமெடியாக பேசுவார். சரி, இதுக்கு முன்னால் இதை மாதிரி யார் பேசின ஆளுங்கன்னு நான் அப்படியே உங்களுக்கு லைனாக சொல்கிறேன். பழனி பாபா பயங்கர கூட்டமாக இருக்கும். பழனி பாபா கூட்டத்தை எல்லாரும் போய் கேட்பாங்க. திருவிழா கூட்டம் மாதிரி இருக்குங்க. ஆமாம் ஆமாம், நான் என்னுடைய ஏஜில் பழனி பாபாவோட கூட பார்த்துருக்கேன். பயங்கரமான கூட்டமாக பயங்கரமாக பேசுவாப்புல. உண்மையாக பொய்யா அதை பற்றியெல்லாம் கவலையப்பட மாட்டாப்புல. நான் அதை பண்ணேன், அவருக்கும் இவருக்கும் சம்பந்தமே இருக்காது. அப்போ மக்கள் பயங்கரமா கூடி பார்ப்பான் பழனி பாபா பேச்சு. பழனி பாபாவுக்கு அடுத்து அதே ஸ்டைல்ல வைகோ சரியான பேச்சு, பயங்கரமா குத்துவாரு. அதாவது என்ன சொல்றது, லண்டன் மாநகரிலே என்ன நடந்தது தெரியுமா அப்படின்னு இப்படி ஒரு குத்து விடுவாரு அந்த போடியத்தை. லண்டனுக்கு இந்த தலைகாஞ்சவனுக்கு என்ன தெரியும்? லண்டன்ல மாவீரன் அலெக்சாண்டர் என்ன சொன்னான்னு தெரியுமா? அலெக்சாண்டரை பத்தி எவனுக்குமே தெரியாது. முன்னால உட்கார்ந்துருக்கு. எங்க அவன்கிட்ட போய் அலெக்சாண்டரை பத்தி கேட்டா என்ன செய்யுது? இத மாண்புமிகு மறைந்த முதல்வர் புரட்சி தலைவி அம்மா என்கிட்ட காதுல சொல்லிடு. அவர் பேசிட்டு இருக்கும்போது ஒரே மேடையில நாங்க இருப்போம் கூட்டணியில இருக்கையில. அப்ப சொல்லுவோம், இப்ப பாருங்க சேக், இந்த பக்கம் திரும்பி ஒரு குத்து விடுவோம், அந்த பக்கம் திரும்பி ஒரு குத்து இருக்கவன் பூரா தலை காஞ்சவன். இந்த மாதிரி ஆளுங்க பேச்சு இங்க பயங்கரமா கிளாப் வரும். அவர் பேசி விட்ட உடனே பாத்தீங்கன்னா பயங்கரமா கிளாப் அடிப்பானுங்க. இவனுக்கு யாருன்னே தெரியாது. அடுத்தபடியா இப்ப சீமான் அதை ஆரம்பிச்சிருக்காரு. அதே ஸ்டைல்ல தான் நம்ம அண்ணாமலை, அவரும் அதே ஸ்டைல அப்படியே பின்பற்றுறாரு. அவரும் பயங்கரமா எதையோ கொடுப்பாரு. இந்த ரீல ரிலீஸ் பண்றேன், அந்த ரீல ரிலீஸ் பண்றேன், எதை ரிலீஸ் பண்ணி என்ன செஞ்ச, ஏன் கோர்ட்டுக்கே போகல? மிரட்டல் மட்டுமே தான் இருக்கு. சும்மா இதை பேசி பேசி என்னங்க செய்ய? எங்க என்ன சொல்றது, முதல் பகுதி 2ஆம் பாகம் 3ஆம் பாகம்னு சொல்லிட்டு திமுக ஃபைல்னு நீங்க பாட்டுக்கு ரிலீஸ் பண்ண, என்ன பண்ண? இல்ல என்ன நடந்தது? சாட்டையாலே உடனே அடிச்சுக்க வேண்டியதான், வேற என்ன செய்யறது? அரசியல்ங்கிறது வேறங்க. முழுக்க முழுக்க மக்கள் நலன் சார்ந்தது அரசியல். இந்த அரசியல்ல வர்றதுக்கு இந்த நடிக்கிறது, இந்த நாடகம் போடுறது, ஒவ்வொரு ஐப்பிச்சில் பேசுறது, கதை சொல்றது, இதெல்லாம் அந்த கேட்கும் போது நல்லா இருக்கும். அது கேட்டு முடிஞ்ச உடனே போயிடும். அவரே ஒருத்தர் இயக்குற மாதிரி தானே இருக்கு. பின்னாடில இருந்து யாரோ சொல்றத எழுதி கொடுக்கறத படிக்கிறது. ரைட். நீங்க இப்ப இந்த இடத்துக்கு வந்ததுனால இன்னொரு சம்பவங்களை எனக்கு நீங்க ரொம்ப என்னைய பழைய சம்பவங்களை எல்லாம் ஞாபகப்படுத்துறீங்க திரும்ப திரும்ப. அதாவது இப்ப நீங்க பாத்தீங்கன்னா புதுசா ஒரு ட்ரெண்ட் கொண்டு வந்திருக்கானுங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா,
இவங்களுக்கு வந்து வீக வகுப்பாளர்னு ஒரு குரூப்பை கொண்டு வர்றாருங்க, பிரசாந்த் கிஷோர் சார். ஆமாம். அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரசாந்த் கிஷோர் ஊபியில் 3 தொகுதியில இருந்து 3 ஒதுக்கிச்சு 10% கூட ஓட்டு வாங்க முடியல. அவரை கேட்டா மோடி அவர் தான் ஜெயிக்க வச்சாருன்னு சொல்றானுங்க. அதே மாதிரி மம்தா பானர்ஜியை, கருணாநிதி, மு.க. ஸ்டாலின் 2021 அப்ப என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சூப்பர் ஸ்டாருக்கு நீங்க டைரக்ட் பண்ணா கூட அவர் வெற்றி பெறுவாரு. ஆல்ரெடி அவர் சூப்பர் ஸ்டாருங்க. அவருக்கு யார் டைரக்ட் பண்ணா என்ன? இதுக்கு எதுக்குங்க வீக வகுப்பாளர்? இப்ப புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு வீக வகுப்பாளராக வந்தான். புரட்சி தலைவர் அம்மாவுக்கு என்ன வீக வகுப்பாளராக போட்டு வீகம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. காமராஜருக்கு என்ன வீக வகுப்பாளராக போட்டு வீகம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. என்னங்க இது? கருணாநிதிக்கு வீக வகுப்பாளராக இருந்தான். இதெல்லாம் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, சும்மா மக்களை ஃபூல் ஆக்குறதுங்க. என்ன வீகம் வகுக்க போற? எங்க மக்கள் மனங்களில் என்ன இருக்கோ அதுதானே. நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க, நீங்க யாரு, என்ன செய்வீங்க மக்களுக்கு. அதே மாதிரி உங்க கட்டமைப்பு வேலை செய்யறதுக்கு உங்களுக்குள்ள கட்டமைப்பு, நீங்க நல்லவர் கெட்டவருங்கிறத தாண்டி உங்களுக்கு கட்டமைப்பு இருந்து கொண்டு வந்து வாக்காக அதை மாற்றணும், ஓட்டாக மாற்றணும். அப்போ மாத்துறதுக்கு உங்களுக்கு உண்மையாக காசுக்கு உழைக்கிறவன் இல்லை. இப்போ அதிமுகவில் திமுகவில் இருக்கிறவன் தன்னுடைய சொத்தை விற்று எலெக்ஷனுக்கு நிற்பான். உங்ககிட்ட இருக்கிறவன் நிற்பானா? உங்ககிட்ட வந்திருக்கிறவன் ஆள் பூரா யாரு? பதவி எனக்கு வேணும்னு சொல்லிட்டு நீ அவன்கிட்ட 15 லட்ச ரூபா வாங்கிட்டேன்னு இப்போ சண்டை போடுறானுங்க. 5 லட்ச ரூபா வாங்கிட்டு தான் பதவி கொடுப்பேங்கிறானுங்க, 15 லட்சம் வாங்கிட்டு தான் பதவி கொடுப்பேங்கிறானுங்க. இது சரிப்பட்டு வராதுன்னு இப்போவே சண்டையாக இருக்குது. ஆனால் திமுகவிலேயே அதிமுகவிலேயே நீங்கள் அந்த மாதிரி போய் பதவி வாங்கிட முடியுமா? இப்போ அவங்கவுங்க மாவட்ட செயலாளரே அவரை நெருங்க முடியல, எப்படி மக்கள் நெருங்க முடியும்? அதான் கட்டமைப்பு இருக்குங்க இங்கே. அதனால நீங்கள் வந்து அந்த கட்டமைப்புலேருந்து நீங்கள் மாறும். ஏன்னா அவன் வந்து 3 ஜெனரேஷனாக வந்து இதை வளர்த்து வச்சுக்கிட்டு அந்த ஊரில் உட்காந்துருக்காங்க. வீட்டில் கொடி ஏற்றிக்கிட்டு, ரோட்டில் கொடி ஏற்றிக்கிட்டு, சாவு, நல்லது கெட்டது, வாழ்வு, பெரிய மனுஷியானது, சீதனை வைக்கிறது, எல்லாத்துக்கும் போய் மொய் எழுதி எல்லாத்தையும் போய் பார்த்துக்கிட்டு எல்லாரையும் கேட்டு வந்துக்கிட்டு இருக்கான். அப்போ அப்படிப்பட்ட சூழல்ல உங்களுக்கு என்ன நிலைகளில் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு தாவேகா வெற்றி பெறும், விஜய் அண்ணா வெற்றி பெறுவார் அப்படின்னா, விஜய் அண்ணா எப்படி வெற்றி பெறுவார்? எதுலேருந்து வெற்றி பெறுவார்? கட்சி ஆரம்பித்து 1.5 வருஷம் தான் ஆகுது. அதுக்குள்ளே எப்படி சார் 2026 எண்டு அப்படிங்கிற மாதிரி ஆட்சி பீடத்தை அடைய முடியும்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க? ஏன்னா அரசியல்ங்கிறது வேற, மக்கள் கொஞ்சம் தெளிவான பார்வையில் தான் இருப்பாங்க. படம் வேற, அரசியல் வேறங்கிற மாதிரி எப்படி ஜொலிக்க முடியும் இவர் 2026? அதுதான் இப்போ இது அவர் சொல்கிறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னு சொன்னால், ஒருத்தர் ஒரு சினிமா எடுத்திருந்தார். அது என்னன்னா சதுரங்க வேட்டைன்னு சொல்லிட்டு ஆசையை தூண்டுறது. அப்போ நம்ம ஆட்சிக்கு வந்துடுவோம்னு சொன்னால் மந்திரி பதவி, எம்எல்ஏ பதவிக்கு, எம்பி பதவிக்கு ஆள் வேணுமா இல்லையா? அப்போ விளக்க பார்த்து விட்டில் பூச்சிகள் எவ்வளோ வேகமாக ஓடுதோ அது மாதிரி இந்த சின்ன பிள்ளைங்க, இந்த 20-25 வயசுக்காரங்க பூரா அவன் போனால் பதவி கிடச்சினா எம்எல்ஏ ஆகிடலாம், எம்பி ஆகிடலாம், ஒரு போஸ்டிங் வந்துடும். ஏன்னா மற்ற கட்சியிலாம் கிட்ட கூட சேர்க்க மாட்டேங்கிறானுங்க, உறுப்பினர் ஆகிறதே கஷ்டமாக இருக்குது. அப்போ இப்போ டிஎம்கேலாம் கிட்ட கூட போக முடியாது. அப்போ இதில் போனோம்னா உடனே விஜய் அண்ணாவை பார்த்துடலாம், ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம், டக்குன்னு பெருசாகிடலாம் அப்படிங்கிற அந்த வேகத்தில் போகிறானே ஒழிய ஆட்சி அதிகாரத்துக்கெல்லாம் வர முடியாது. அதே நேரத்தில் அவர் ஆட்சி அதிகாரத்துக்கு வர்றேன்னு சொன்னால் தான் இப்படி வருவான். இப்போ நான் ஆட்சி அதிகாரத்துக்கெல்லாம் வர முடியாதுப்பா, இன்னும் ஒரு 20-30 வருஷம் ஆகும், நம்ம கட்டமைப்பை ஏற்படுத்தணும், எல்லாரும் வேலை செய்யணும், உன் பணத்தை போட்டு எல்லாத்தையும் போட்டு தான்ப்பா செலவு பண்ணி எல்லாம் செய்யணும்னு நீங்கள் சொல்லுங்கள். மறு செகண்டு ஒரு கல்லை தூக்கி எறிஞ்சவொடனே காக்காயெல்லாம் பறந்த மாதிரி பறந்துருவானுங்க, டோட்டலாக கூடாரமே காலி ஆயிடும். ஸோ இப்போ அதனால இது வந்து கேட்கறதுக்கும் பார்க்கறதுக்கும் ஒரு சினிமா செட்டு மாதிரி தாங்க. எனக்கு முழுக்க முழுக்க ஒரு சினிமா ஷூட்டிங் நடத்துறதுக்கு இப்போ அன்னைக்கு கூட இங்கே அவர் வச்சிருக்கும் போது பார்த்தா 2 வெளியில் 2 பெரிய யானை அந்த இதில் செய்கிறது, அந்த யானையை கொண்டாந்து செஞ்சு வச்சுருந்துருக்குறாங்க. அப்புறம் ஆமாம் பவுன்சர்ஸு, ஒரு 15-20 குதிரை. இதெல்லாம் எதுக்கு? இதையெல்லாம் வச்சு நீங்கள் ஒரு சினிமா செட்டு தான் நடத்த முடியும். அதே மாதிரி வெளியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருடைய பேச்சை விற்கிறது கொள்றதுக்கு அவங்க ஆளுகளே காசு கொடுத்து வாங்குறது, அவங்க ஆளுகளே திரும்பி கொண்டு கொடுக்கறது, கொள்றது, பணம் கொடுத்து அது ஒரு பக்கம் நடக்குது. அதை ஷூட் பண்ணுறாங்க. முழுக்க முழுக்க சினிமா செட்டுங்க. அவருடைய துண்டு விற்கிற மாதிரி, அதை எல்லாரும் அடிதடி பண்ணிட்டு போய் வாங்குற மாதிரி. அதே மாதிரி இன்னொன்று அதில் அவர் எடுத்திருந்தார், அந்த மதிய உணவு எல்லாரோடையும் சாப்பிட்ற மாதிரி. அதில் பார்த்தா பக்கத்தில் ஒரு இஸ்லாமிய பெண் ஒன்று உட்காந்து சாப்பிட்றாங்க. நோன்பு நாளில் பக்கத்தில் இருந்து நீங்கள் சாப்பிட்லாமா? நோன்பு நாளுங்க, நீங்கள் நோன்பு வைக்கல கூட பரவாயில்ல, பட் நீங்கள் இஸ்லாம் கொஞ்சமாவது அதுக்கு கண்ணியம் கொடுக்க வேணாமா? நோன்பு இல்லைண்டா கூட நீங்கள் உட்காந்து சாப்பிடக்கூடாதுல்ல. நான் நோன்பு நாளில் நோம்பாளிகளுக்கு மத்தியில் நீங்கள் இது மாதிரி செய்யலாமா? ஒரு சமூகம் எப்படி இருக்குது, அந்த சமூகத்துக்கு முன்னால் நீங்கள் இது மாதிரி செய்யலாமா? இப்போ அப்படிப்பட்டவர்கள் தான் அவர் பக்கத்தில் இருக்காங்க. அதே மாதிரி தான் இப்போ அவர் அந்த நோன்பு திறப்பு நிகழ்ச்சி நடத்தினார்ல,
பெரிய தப்பு. இப்போ வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா, ஈவன் இப்போ இவங்க மற்ற எடப்பாடியார் இவங்க எல்லாருமே வைக்கிறாங்க. இப்போ புரட்சித் தலைவி அம்மா தான் அதில் வந்து அவங்களுடைய சொந்த காசில் வைப்பாங்க. ஆட்சியில் இருந்தாலும் இல்லை என்றாலும் பெரிய அளவில் ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. நான் இது வரைக்கும் பார்த்த அந்த இஃப்தார் நிகழ்வுகள்லையே அம்மா மாதிரி ஒரு இஃப்தார் நிகழ்வை யாரும் பண்ண முடியாது. அது பெருமைக்கு சொல்லலை. அவங்க வந்து அதில் வந்து இறைவனுக்காக பண்ணதாகத்தான் நான் நினைக்கிறேன். நோன்பாளிகளுக்காக இறைவனுக்காக பண்ணது அது. அப்போ அப்படிப்பட்ட அந்த நோன்புலையெல்லாம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த நோன்பு திறக்கிறதுக்கு உங்களோட வந்து இருந்து அந்த கஞ்சியை குடிப்பாங்க. குடிச்சிட்டு நீங்கள்லாம் தொழுங்க, உங்களுடைய வேலைகளை நீங்கள் பண்ணுங்க, நீங்கள் நான் கிளம்புறேன்னு கிளம்பிடுவாங்க. இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, தொழுகையில் வந்து சப்புல நிற்கிறாரு. அது இஸ்லாமில் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. எப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல வந்து நீங்கள் இஸ்லாம் ஆகணும் அப்படின்னு சொன்னாக்க களிமா சொல்ல வேண்டியது இருக்கும். அதாவது வந்து இஸ்லாமாக மாற வேண்டியது இருக்கும், சுன்னத்து பண்ண வேண்டியிருக்கும். புரியுதா உங்களுக்கு? இறை நம்பிக்கை உங்களுக்கு முதல்ல வரணும். அதுக்கப்புறம் நீங்கள் சுன்னத்து பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் தொழுகை வணக்கங்களை நீங்கள் படிச்சிருக்க வேண்டியிருக்கும். அவங்கள தான் சப்பில் வந்து நீங்கள் இல்லைன்னா அது ஹராம், அது வந்து ஏற்றுக்கொள்ளப்படாது. அதோட யாரெல்லாம் நின்று தொழுகிறாங்களோ அவங்க தொழுகையும் கூடாது. பெரிய ஆலிம்கள்லாம் இது தவறான ஒரு முன்னோட்டம். இது போக இன்னொன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு 20 அடிக்கு பின்னால் தள்ளி ஒரு என்ன சொல்கிறது பேரிகார்டு போட்டாங்க, தடுப்பு போட்டு இந்த பவுன்சர் எல்லாம் அவருடைய பாதுகாவலர்கள்லாம் நடத்து பின்னால் தள்ளிட்டாங்க. எல்லாரும் தள்ளி நிறைய பேர் நோம்பாளிகள் கீழே விழுந்து அடிபட்டு இதெல்லாம் பண்ணி இதெல்லாமே பண்ணக்கூடாது. நீங்கள் இஸ்லாத்தினுடைய நிலை என்ன, எல்லாரும் இறைவன் முன்னால் சமத்துவம். சவுதி மன்னராகவே இருந்தாலும் முன் வரிசையில் வந்து நிற்கக்கூடாது. முதல்ல வந்தவங்களுக்கு தான் முதல்ல யார் வர்றாங்களோ அவர் முன்னால் நிற்பார். இவர் பின்னால் வந்துட்டாருன்னா பின்னால் தான் நிற்கணும். அதே மாதிரி தோளோட தோல், அவர் தோல் சின்ன வியாபாரம் பண்ணுறவராக இருந்தாலும் அழுக்கு உடையில் அவர் இருந்தாலும் நீங்கள் அவர் பக்கத்தில் தான் நிற்கணும். அவர் மேலே நாத்தமே அடிச்சுக்கிட்டு வைங்க. ஏன்னா அவர் தொழிலை விட்டு அப்பவே வந்திருப்பாரு. அவர் ஒது பண்ணிட்டு தான் வருவார். ஆனாலும் அவருடைய உடை அழுக்காக இருக்கும். நீங்கள் என்ன வெள்ளையும் சொல்லியமா இருக்கீங்க, நல்லா இருக்கீங்கன்னே வைங்க. நான் இவர் பக்கத்தில் நிற்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. தோளோட தோல் தான் நிற்கணும். இது இறைவன் முன்னால் எல்லாருமே சமம். அது ஏன் இவர் 20 அடிக்கு தள்ளி பேடி கார்டெல்லாம் போட்டு எல்லாம் பண்ணி, அப்போ இது இஸ்லாமியர்களை நீங்கள் கண்ணியப்படுத்தினதாக இல்லையே, இஸ்லாத்துக்கு எதிராக செயல்பட்ட மாதிரில இருக்கு. அதே மாதிரி அவருக்கு அந்த வணக்கம் எப்படி பண்ணுறதுன்னு தெரியலை. நான் அது வந்து அவர் நான் விரும்பலை கொள்ளலைங்கிறதுக்கு அவர் மேலே ஏதோ குற்றச்சாட்டாக சொல்லலை. அதை எதுக்கு நீங்கள் செய்யணுங்கிறது தான். ஆமாம், இப்போ நம்ம திரு விஜயகாந்த் அவர்களாட்டும் நெத்தியில் போட்டு வச்சுட்டு எத்தனையோ இது அவரோட கலந்து என்னை கூப்பிட்டு விடுவார். இந்த கடந்த போனேன் ஏன்னு கேட்டா அவர் இறந்த 1 வருஷம் வைக்கல. அப்ப இந்த இதுல வேணாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தா அப்ப அவங்க பிரேமலதாவும் சுதீஷும் வந்து போன் பண்ணாங்க. இன்னும் சில முக்கியஸ்தர்கள் அண்ணன் நீ கண்டிப்பா போகணும், ஏன்னா அவர் இருக்கும்போது உன் மேல ரொம்ப பிரியமா இருப்பாரு, நீ அடிக்கடி போவ. அவருக்காக நான் பல தடவை போய் அங்கே ப்ரேயர் பண்ணியிருக்கேன். ஒரு உயிரோட இருக்கும்போது பேச முடியாம இருந்த காலங்கள்ல பல தடவை கூப்பிட விடுவார், போய் ப்ரேயர் பண்ணி என்னை பார்க்கணும் பாரு, கூப்பிட விடுவார், ப்ரேயர் பண்ண பேச முடியாது, என் கையை பிடிச்சிக்குவார், ப்ரேயர் பண்ணியிருக்கேன். அப்போ அந்த இதில் அவங்க கூப்பிட்டவுடனே சரின்னு சொல்லிட்டு போனேன், அவருக்காக ப்ரேயர் பண்ணேன், எல்லாம் பண்ணேன்னு வச்சுக்கோங்க. இப்போ அவங்களுமே அதுபடி அவங்க கரெக்டாக நடந்தாங்களே, தொழுவு போகிறவங்க நீங்கள் தொழுவு போய்ங்கன்னு போயிட்டாங்களே, ஏன் நீங்கள் அதெல்லாம் செய்யலாம்? அப்போ இது கூட உங்களுக்கு தெரியும். இப்போ சினிமா நடிச்சிருக்கீங்க, இதை கூட யாருமே உங்களுக்கு அட்வைஸ் பண்ணலையா? அப்போ உங்களுக்கு செட்டு தான். ஆமாம், இது முழுக்க முழுக்க சினிமா செட்டுங்க. இது வந்து எந்த மக்களுக்குமான நன்மையோ இல்லை எந்த மக்களுக்கும் பிரயோஜனம், இது வந்து யாரோ இயக்குறாங்க, யாருக்காகவே ஒரு வேலை செய்கிறாரு. எனக்கு அதுலேருந்து இப்போ தெரியும் போது இந்த இதில் எனக்கு தெரிஞ்சது என்ன, இந்த பொதுக்குழுவில் முத்துவேல் கருணாநிதி அந்த ஸ்டாலின்னு சொன்ன உடனே எல்லாரும் எந்திரிச்சு அவர் பேரை சொன்னவொடனே எந்திரிச்சு 2 கை தட்டினவுடனே நான் என்ன நினச்சிட்டேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய டீம். இது அவர் பேரை சொன்னவொடனே எந்திரிச்சு 2 கை தட்டினா என்ன அர்த்தம்? அவர் பேரை சொன்னால் இவங்க கம்முன்ல உட்காந்துருக்கணும். தளபதி விஜய்ன்னு சொல்லியிருந்தா நீங்கள் எந்திரிச்சிங்கன்னா, தலைவர் விஜய்ன்னு சொன்னால் எந்திரிச்சு 2 கை தட்டினா ஓகே இவருடைய ஆளுகப்பா. இப்போ அவர் ஆளுங்க எந்திரிச்சு 2 கை தட்டுறாங்க எல்லாருமே. அப்போ இது வந்து முழுக்க முழுக்க டிஎம்கேவுடைய பி டீமுங்க. அதனால் இது எல்லாமே வந்து தமிழக மக்களுக்கு எல்லாருக்குமே புரியும். அதனால் இந்த இது வந்து மாற்றத்தை தருங்கிறத நான் நம்பலை. இப்போ அவர் எல்லாருமே விமர்சித்தார். திரு விஜய் அவர்கள் டிஎம்கே பிஜேபின்னு பல கட்சி, அவர் விமர்சிக்காத ஒரே கட்சி அதிமுக மட்டும்தான். அது ஆரம்ப காலத்தில் இருந்தேன். எனக்கு என்னமோ மக்கள் இதுவும் அப்படி தான் இருக்குது. ஏடிஎம்கே டிவிகே கூட்டணி அமையும் அப்படிங்கிற மாதிரி வெளியும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. எனக்கு இப்போ பார்க்க வந்து இந்த இதில் வந்து அவருடைய எடப்பாடியார் அவருடைய கருத்தில் நான் வந்து அதில் மாறுபடுறதுக்கு விரும்பலை. என்ன அப்படின்னு கேட்டால் மெகா கூட்டணிங்கிற மாதிரி தான் அவர் ஃபீல் பண்ணுறாரு.
யாரெல்லாம் ஒத்த கருத்து உடையவர்கள், அவர் சொல்ற ஒரே கருத்து என்ன, எங்களை வந்து தலைமையேற்று ஒத்த கருத்துடையவர்கள் யாரெல்லாம் வர்றாங்களோ அவங்கள கூட்டணியில் சேர்த்துக்கோன்னு சொல்றாரு. அப்போ இது நன்மை பயக்கும்னு தெரிஞ்சால் இது அவர் தான் டிசைட் பண்ணணும். அவர் ஆட்சிக்கு வரணும், அதிமுக ஆட்சிக்கு வரணும், மக்கள் நலத்திட்டங்கள் வேணும். அப்போ அது வந்தால் நன்மை பயக்கும்னு தெரிஞ்சால் சேர்த்துக்கலாம். அதில் வந்து அவர் சேர்க்க மாட்டாருங்கிற மாதிரி நம்ம அதை இல்லை இவரை சேர்க்க மாட்டாரு கொல்ல மாட்டாருன்னு சொல்ல முடியாது. அவரும் அப்படி தானே சொல்றாரு, அவருடைய தலைமையில் தான் இருக்குன்றாரு திரு விஜய் அவர்கள். இல்லை, அதுதான் நான் சொல்கிறேன். அதுவும் வித்தியாசமான ஒரு கோணம். ஆட்சி அதிகாரத்தில் பங்குங்கிறாரு, அவர் தலைமையில் தான் கூட்டணி இருக்கணும் அப்படிங்கிறாரு. அப்போ அவர் யாரோட கூட்டணி வைப்பாருன்னு, ஒருவேளை யாரை சேர்ந்து கூட்டணி வைப்பாருங்கிறது எனக்கு தெரியல. இதை நீங்கள் பார்க்கும்போது விஜயகாந்த் அவர்கள் சொல்லும்போது சொல்லுவாருங்க, நான் மக்களோட கூட்டணியும் பாரு. விஜயகாந்த் மேடையில் பேசும்போது என்ன சொல்லுவார், மக்களோட கூட்டணி, மக்களோடும் இறைவனோடும் கூட்டணி, அப்படிதான் அவர் பேசுவார். ஆனால் இவர் வந்து யாரோட கூட்டணின்றது தெரியல. இவர் தலைமையில் கூட்டணின்னு சொன்னால் இவர் தலைமையில் யார் சேர்ப்பார் அப்படின்னா, மாதிரி யாராவது வேற யாரையாவது இந்த கீழே இருக்கிற ஆளுகளை யாரையாவது ஊரில் இருந்து கூட்டி வந்து சேர்த்து இவரையும் கொண்டு போய் கீழே விட்டு போக போகிறானுங்களா, இல்லை வேற ஏதாவது பிளான்? ஒன்று மாத்திரம் நிச்சயங்க, ஓட்டை பிரிக்கிறதுக்காக இப்படி ஒரு சூழல் இருக்கு. இது வந்து திமுகவுடைய செயல்பாடாக தான் நான் கருதுறேன். இது திமுக சாதகமாகவும் அமைங்கிற மாதிரி இருக்கு. உண்மையாக இருக்கும். என்ன கேட்டிங்கன்னா, இப்போ திமுகவுக்கு வந்து 2026 வெற்றி வாய்ப்புங்கிறது பிரகாசமாக இல்லை. எல்லாருக்குமே தெரியும். இது வந்து மறைச்சு நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. ஆமாம், எல்லாமே இருக்கு. ஏன்னா இப்போ சாதாரண குட்கா வியாபாரம் பண்ணதுக்கு அவர் எடுத்துக்கிட்டு வந்து சட்டையை கிழிச்சிக்கிட்டு வெளியே வந்தவர். இப்போ இவ்வளவு நடக்குது, கண்டம் காணாத அவர் பாட்டுக்கு இருக்காரு. அப்போ இது மக்கள் மத்தியில் பெரிய வெறுப்பை ஏற்படுத்தி இருக்கு. அதனால இப்போ இந்த 2026 வராது. அப்போ ஓட்டிங் பேட்டர்னை வந்து பிரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கூட இவரை இறக்கி விடலாம். இது வந்து முழுக்க முழுக்க சினிமா செட்டப்பாக கூட இருக்கலாம். அவர் ஒரு சினிமாவுக்குள்ள தொகையை அவர்கிட்ட கொடுத்துருவான். இப்போ முன்னாடியே ஒரு பெரிய பிரச்சனை நடந்துச்சுன்னா ஒரு நல்ல படத்தை இறக்கி விடுவாங்க. ஆமாம், அந்த மாதிரி இப்போ நீங்கள் வந்து இஸ்லாமியர்களை தீவிரவாதியாக காட்டி ஒரு இதை பண்ணுவோம், இல்லை மற்றவன் எதையாவது சாமிகளை காட்டி எதையாவது பண்ணுவோம். இந்த தசாவதாரம் அந்த மாதிரி இப்படி இப்போ இவர் துப்பாக்கின்லாம் ஒரு படம் எடுத்தார் இல்லையா, அந்த மாதிரி இது வந்து ரியலில் தேர்தல் படம்னு சொல்கிறவங்க எடுக்கிற மாதிரி இவருக்கு வந்து பணம் கொடுத்துருக்கலாம். எப்போ ஒரு வருஷம் கான்ட்ராக்டு, இந்த 1 இயருக்கு உள்ள அமௌண்ட்டை நீ வாங்கிக்க, இந்த சினிமாவை நடித்து முடிச்சிரு, செட்டை அங்கேயும் செட்டை போட்டு ஆளுகளை கூப்பிட்டு நடித்து முடிச்சிருன்னு கூட இருக்கலாம். அந்த படத்தின் தலைப்பு தான் தமிழக வெற்றி கழகம். ஆமாம், அப்போ என்ன இருக்குது வேற என்ன, அதுக்கு தமிழக வெற்றி கழகம்னு பேர் வச்சு நடிங்க அப்படிங்கிற மாதிரி அதுக்குள்ள நடிகர்களாகத்தான் அதில் இருக்கவங்க. நீங்கள் எல்லாரையும் பாருங்களேன், அரசியலில் தெளிவு பெற்ற ஆளுகள் யாராவது கூட இருக்காங்களா? இப்போ நீங்கள் அவர் கூட யாரையாவது அரசியலில் தெளிவு பெற்றவர்கள், முன்ன பின்ன அரசு அனுபவம் உள்ளவர்கள் கூட இருந்த பலகருப்பை அவர்கள் கூட படத்துலயே நடிச்சிருக்காரு, மூத்த தலைவர். அவரு கூட இல்லை வைக்க மாட்டாங்கல்ல. இப்போ அந்த இங்கே நீங்கள் அது ரஜினிகாந்துக்கு கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழருவி மணியெல்லாம் போனார், தமிழருவி பண்ருட்டி. ஆமாம் வந்தார். இப்போ இவருக்கு ஏன் அந்த மாதிரி ஒரு அரசியல் அனுபவம் உள்ளவங்க யாருமே வரலை? அரசியலில் நீங்கள் வரப்போறீங்கன்னு சொன்னால் அனுபவம் உள்ளவங்களை கொண்டாந்து கூட வைக்கணும், ஆலோசனை அவங்களோட எப்படி போகணும் என்னங்கிறது. அது நீங்கள் இப்போ ஜெயிக்கிறீங்களா இல்லையா அது வேற. பட் அட்லீஸ்ட் அரசியல் இயக்கம் எப்படி போகணும், அதுக்குள்ள ஆலோசனைகள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி உள்ளவர்களை நீங்கள் கூட கொண்டு வரணும். அப்படி யாரையுமே நீங்கள் கொண்டு வரல, யாருமே இல்லை, யாருமே நம்பிக்கை இல்லை, யாருக்குமே அந்த நம்பிக்கை இல்லை. அப்போ சம்பளத்துக்கு உள்ளவங்க கூட நிற்கிற மாதிரி எனக்கு தெரியுது, லைனில் நின்று உட்காந்துருக்க மாதிரி தெரியுது. அந்த மாதிரி உள்ளவங்க தான் அதை வர்றாங்க, அதை ஷூட் பண்ணிக்கிட்டு போயிடுறாங்க. ஒரு நாள் ஒரு ஷூட்டிங் வைக்கிறாங்க, ஷூட் பண்ணிக்கிட்டு போயிடுறாங்க, அதை கொடுத்து போட்டு விடுங்க அப்படின்னு ப்ரொமோஷனில் போய்கிட்டு இருக்கு. எல்லா டிவிஎல்லையும் ப்ரொமோஷன் போட்டு ட்ரையல் ப்ரிவியூ போய்கிட்டு இருக்கு. அப்போ ப்ரிவியூவில் அடுத்த வருஷம் 2026 தலைப்பு டிவிக்கே 2026 அப்படின்னு போட்டு ஓடிக்கிட்டு இருக்கு. அதில் அவர் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுகிறாரு, என்னென்னமோ சொல்கிறாரு, மோடிஜியை பற்றி சொல்கிறாரு. மோடிஜி பேரை சொல்லலையா, மேரிஜி போட சொல்கிறேன் அப்படிங்கிறாரு. மோடிஜி பேரை தான் எல்லாருமே சொல்கிறாங்களே, அவர் பேரை சொல்கிறதுல என்ன பயன் இருக்கு? அவர் தானே பிரதமர், அவர் பேரை சொன்னால் என்ன? அதே மாதிரி சிஎம் வந்து யார்? மு.க. ஸ்டாலின் அவர்கள் தானே, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தானே. இப்போ அவர் பேரை சொல்கிறதுல என்ன பயம் இருக்குது? சொல்லத்தானே சொல்கிறாரு அவர், என் பேரை சொல்லுங்கன்னு தானே சொல்கிறாரு. அதுதானே நீங்கள் சொல்கிறீங்க. சொன்ன உடனே எல்லாரும் எந்திரிச்சு கையை கிளாப் அடித்தானா இல்லையா? அதுதானே அவர். அப்புறம் என்ன இருக்குது? அதனால் இவர் வந்து நாங்கள் ஒன்றும் பயப்படலைங்கிறாரு. என்னப்பா பேர் சொல்கிறதுக்கே பயப்படலைங்கிற, அப்போ எப்படி கட்சி நடத்துவேன்? அதனால் இது வந்து முழுக்க முழுக்க ஒரு செட்டப்புங்க. அதனால் இதெல்லாம் தமிழக மக்களை பாதிக்காது, தமிழக அரசியலில் பெரிய மாற்றத்தை கொடுக்காது.
அடுத்து வர்றது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியாகத்தான் இருக்கும். மாற்று ஆட்சி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. கூட்டணிகள் வேண்டாம், மாறி அமையலாம். நீங்கள் சொல்கிற மாதிரி வேறு வேறு கூட்டணிகள் மாறி அமையலாம். அது முன்னுக்கு பின்னு இருக்கலாம். அது வேறு, அது அரசியலில் ரெகுலராக உள்ளது. எல்லாருமே எல்லாரோடையும் வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் காங்கிரஸோட திமுகவும் வச்சுருக்கு, அதிமுகவும் வச்சுருக்கு. அதுமாதிரி பிஜேபியோட திமுகவும் வச்சுருக்கு, அதிமுகவும் வச்சுருக்கு. முதல்ல வச்சு ஆமாம், அரசியல் இயக்கங்களில் இதெல்லாம் சகஜம் மாறி மாறி வரும். அதனால் ஏன் வச்சிங்க ஏன் வைக்கலைங்கிறதெல்லாம் கேள்வி அல்ல. வெற்றி தான் முகம். அப்போ வெற்றிக்கு எதெல்லாம் உதவியாக இருக்குமோ அதையெல்லாம் பயன்படுத்துவாங்க. ஆயுதங்களை வெற்றிக்கு எதெல்லாம் பயன்படணுமோ அதெல்லாம் பயன்படுத்துவாங்க. அந்த அமைப்பு தான் உருவாகும். அதனால் 2026க்கு இன்னும் 1 வருஷம் இருக்குது. தேர்தலுக்கு இன்னும் 1 வருஷம் இருக்குது. அதுக்குள்ளே பல மாற்றங்களை நீங்கள் சந்திப்பீங்க. ஆனால் இப்போவுல இருந்தே சூடு பிடிச்ச மாதிரி உள்ள நிலை மீடியாக்களில் இருக்குது. அதனால் இதுதான் இன்றைய நிலைங்கிறது தான் என்னுடைய கருத்து. தேங்க்யூ. நன்றி. Supreme Mobiles in Samsung Days 24-month no cost EMI up to 12,000 upgrade offer. Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. South India's #1 travel brand. பழசுக்கு எப்பவுமே மதிப்பு இருக்கு. ஒரே நிமிஷத்துல உங்களோட யூஸ் மொபைல்ஸை நம்ம டோஃபைல வித்துட்டு பணமா மாத்திக்கோங்க.